பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மோடி அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். எண்ணெய் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் விலை உயர்வு தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே முதலில் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட அனைத்தின் மீதான அதிகாரம் தனியார் நிறுவனங்களுக்கு, எண்ணெய் நிறுவனங்களுக்கு இருப்பதை மீட்க வேண்டும். பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிட்டாங்க. நாங்கள் கோடி கேர் சொல்லி நிதியெல்லாம் வாங்கினாரு. அது என்ன கணக்குன்னு தெரியல. அது தணிக்கைக்கு உட்படாமல் போயிட்டு இருக்கு. நாங்கள் இதை வச்சுட்டு கொரோனா தடுப்பூசி வாங்கி நாங்கள் இலவசமாக கொடுக்க முடியுறாரு. அப்போ முன்னுக்கு பின்னு கொரோனா பேசுறது நிதி. விருதுநகர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க ஒன்றிய அரசை கண்டித்து பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்தும் சிவகாசி பஸ் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையாக பெட்ரோல் டீசல் விலை 100 ரூபாய்க்கு மேலாக உயர்ந்திருப்பது மோடி அரசின் போக்கு மக்களுக்கு விரோதமான ஒரு செயல்பாடாக உள்ளது. மோடி அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உதவியாகவும் உந்துதலாகவும் இருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்குண்டான வழிவகை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வின் எஸ் தாஸ், வணிகரணியின் மாவட்ட அமைப்பாளர் அமுதநிலவன், சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன், காட்சி ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் பைக் பாண்டி, நகர துணைச் செயலாளர் தீபன் சக்கரவர்த்தி, தொகுதி துணைச் செயலாளர் வல்லரசு மற்றும் முக்கிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள் அகஸ்டியன், வெளிச்சம் பாண்டி, மணி போன்ற பொறுப்பாளர்கள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் சிபிஎம் சிபிஐ கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அறிவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணைக்கிணங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக சிவகாசி பேருந்து நிலையம் முன்பு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மோடி அரசின் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும், கொரோனா தடுப்பு மருந்துகள் பிபிஓ கிட் தட்டுப்பாடின்றி கிடைக்க வலியுறுத்தியும், செங்கல்பட்டு இந்துஸ்தான் பயோடெக் நிறுவனத்தை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வலியுறுத்தியும், மத்திய உணவு தொகுப்பில் இருந்து தலா ஒரு நபருக்கு 10 கிலோ உணவு தானியங்கள் வழங்கிட வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.